Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆர் கேப் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்காங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் a SEBI registered advisor. பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் a கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். நம்ம ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருந்தோம், 26,100 கீழே பிரேக் ஆச்சுன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் சென்ட் பண்ணுறதும் இல்லாமல் எங்கே பிரேக் டவுன் ஆகுது, எப்படி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 10:21க்கு ப்ரைஸ் வந்து 2600 டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 26,150 புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் டெல்டா வேல்யூ 0.5 டெல்டா வேல்யூ இருக்க ப்ரீமியம். ஆல்ரெடி டெல்டா வேல்யூ பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். கிளியராக 0.5 டெல்டா வேல்யூ இருக்குன்னா ஒரு பேசிக் கான்செப்ட், மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகுதுன்னா ப்ரீமியம் 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். இதுதான் சின்ன பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம். ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணும்போது கரெக்டாக 95ல் சப்போர்ட், அங்கேருந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் நம்ம ட்ரேடும் பண்ணியிருந்தோம். அதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11-12க்கு நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட்னால கண்டினியூஸாக நம்ம சொன்ன டார்கெட்டும் பிரேக் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் 135 வரைக்கும் ஐ மேட் போயிருக்கு. இதில் முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லோ விக்ஸ் என்வரான்மெண்ட். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இருக்காது. செகண்ட் பாயிண்ட் ப்ரீமியம் ஆல்ரெடி கம்மியாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கும் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்காது. ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸ் ஆர் கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. அக்ரெசிவ் குவான்டிட்டியோ பிரேக் அவுட் ட்ரேடோ ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் மேலே நான் பின் பண்ணியிருக்கேன். அதோட சிலபஸ் கிளியராக கொடுத்துருக்கோம். 4 பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சிருக்கோம். A to Z கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். சிலபஸ் ஃபுல்லாக ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 15% டிஸ்கவுண்ட் இருக்குது நியூ இயர்க்காக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட் ஒன்று இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் ஒரு ஹை ரீட்ரேஸ்மெண்ட், ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோவில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு டவுன் சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, இங்கே இருக்குது ஹையர் லோ. ப்ரீவியஸ் ஹையர் லோங்கிறது 25,700. 25,700 கீழே டெசசிவாக பிரேக் வந்துச்சு அப்படின்னா எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 26,300க்கு மேலே அப்சைடில் டெசசிவ் பிரேக் அவுட் வந்தால் பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வரைக்கும் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது சைட்வேஸில். இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மந்த்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே 3 to 4 days கன்சால்டேட் ஆகுது. அதனால் ப்ரைஸ் வந்து 3 to 4 days கன்சால்டேட் ஆகுது. ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் வரும்போது கேப் அப் ஆர் கேப் டவுனில் திருப்பியும் அங்கே ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. உங்களுக்கு கிளியராக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஒரு பையிங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையிங் கேண்டில், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், பிரேக் அவுட் ஆகிற மாதிரி கேண்டில், அடுத்த 3 days கன்சால்டேஷன், திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் இன்சைட் பாரில் 3 days கன்சால்டேஷன், எகைன் கேப் டவுன் வரும்போது திருப்பி கீழே ஒரு 3 days கன்சால்டேஷன். இங்கே இந்த சிம்பிள் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 days நல்லா புல்லிஷில் போகும்போது எகைன் 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேஷன். இந்த மாதிரி விக்ஸ் லோவாக இருக்கும்போது ரேஞ்சுக்குள்ளே தான் கன்சால்டேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடேக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டே டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் 318 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 1773 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட இன்னும் 2 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டியோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஸ்பாட் க்ளோஸ் ஆனது 26,040. நிஃப்டியோட ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது 26,120. நிஃப்டியோட ஸ்பாட்டை வச்சே நம்ம வந்து எது அட் த மணியாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 26,050 தான் அட் த மணியாக கன்சிடர் பண்ணுறோம். 26,050ல் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் 68 ரூபாவும் புட் ஆப்ஷனில் 60 ரூபாவும் இருக்குது. டோட்டலாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 128 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது நார்மலாக 26,050லேருந்து
மேலே ஒரு 120 பாயிண்ட்ஸ், கீழே ஒரு 120 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ரேஞ்ச் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்து தான் ஆப்ஷன் செல்லருக்கு பேனிக் ஆகி அதுக்கப்புறமா தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஆப்ஷன் செல்லர் சேஃபஸ்ட் ஜோனில் இருப்பாங்க. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9:15க்கு 155ல ப்ரீமியம் ஓப்பன் ஆனது, க்ளோசிங் வந்து 128, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட்ஸ் டிகே நடந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, ஃப்ளாட் ஓப்பனிங் வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத நம்ம பண்ணலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 26,060 வந்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் 26,060க்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம் இந்த இடம் பிரேக் ஆனால் இங்கே இருக்க இம்பேலன்ஸும் இங்கே இருக்க கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆல்மோஸ்ட் 90% கேப் ஃபில்லிங் நடந்துச்சு. இன்னும் இருக்க பெண்டிங் கொஞ்சம் 25,990 வரைக்கும் இருக்குது. இப்போது சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக 26,060 ஒர்க் ஆகும். அப்சைடில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட பிரேக் டவுன் ஆன இடம் 26,110. அதுக்கப்புறம் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,156. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,200. டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,980. ஏன்னா ப்ரீவியஸ் 16ஆம் தேதியோட ரெசிஸ்டன்ஸ் திருப்பியும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியோட ரெசிஸ்டன்ஸ், 19ஆம் தேதி திருப்பி பிரேக் அவுட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் கேப் அப்பில் போனால ப்ரைஸ். அப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இனிமேல் இங்கே வந்தால் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அப்கமிங் 2 டேஸில். ரேர் சினாரியோவில் இந்த 920 பிரேக் ஆனால் தான் 25,840க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 26,100, 26,200ல் கால் ரேட்டஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. புட் ரேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 26,000ல் இருக்காங்க. மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகியும் 26,000 to 26,100க்குள்ளே கன்சால்டேட் ஆனால் 26,000 வந்து ஸ்டேடல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 26,000க்கு பிலோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் புட் ரேட்டர் பெரிய லெவலில் ரைட்டிங் ஆகல. மேபி மண்டே மார்க்கெட் டவுன் சைடில் வந்தால் புட் ரைட்டர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்னும் 1 டே தான் எக்ஸ்பைரி இருக்கனால அப்போ ரைட்டர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் படுக்கிறதுக்காக இந்த இடம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 26,000 கீழே ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு 26,000 கீழே பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா திருப்பி இந்த லெவலில் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு 26,060 to 26,980க்குள்ளே ட்ரேட் ஆகும்போது எகைன் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் ட்ரேட் ஆகும். ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேலேருந்து கண்டினியூஸ் ட்ரெண்ட் லைன் வருது. இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் உள்ளார வரும்போது மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கேண்டில் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா 26,050, 26,060 வரைக்கும் நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆனே ப்ரைஸ் இந்த இடத்துல போய் எடுக்குன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. டெசிசிவ் பிரேக் அவுட் வந்தால் ரீடெஸ்ட்டில் இங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு திருப்பியும் ப்ரைஸு 26,020 கூட வராமல் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும்போது திருப்பி நம்ம ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபஸ்ட் டார்கெட் 950, செகண்ட் டார்கெட், ஃபைனல் டார்கெட் 920. அந்த ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைன் எல்லாமே கண்டினியூவாக போகும். அதனால் மண்டே வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரைட் ஆகுங்கிறத பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 26,050லேருந்து மேலே ஒரு 120 பாயிண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன் 26,160. கீழே ஒரு 120 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா நான் சொன்னேன் 25,920. இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்ல சேஃபர் ஜோனில் இருப்பாங்க. இந்த இடம் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது தான் அவங்க பேனிக் ஆகி அந்த ஸ்டாப் லாஸ் சென்டிங் நடக்கும். அப்போ தான் வெளியே போவாங்க. இந்த ஜோனில் ட்ரேட் ஆகும்போது ஆப்ஷன் பையர்ஸ் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மந்த் இயர் எண்டில் வந்துட்டோம். 59,000ல் ஆல்மோஸ்ட் ஸ்டேடல் இருக்குது. 59,500ல் ஸ்ட்ராங் ரேட் இருக்குது. மார்க்கெட் டவுன் சைடில் வந்தாலும் 58,500ல் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் இப்போ ரவுண்ட் ஃபிகர் நம்பராக 59,000ல் அப்ராக்சிமேட்டாக 59,000ல் ட்ரேட் ஆகுது. இங்கேருந்து 500 பாயிண்ட்ஸ், இங்கேருந்து 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் செக் பண்ணிங்க அப்படின்னா
ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் 150 to 160 ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்குது, 187 அந்த ரேஞ்ச் இருக்குது. ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 320 இருக்குது. அப்போ ட்ரேட் ஆகிற இடத்துலேருந்து இப்போ 59,000லேருந்து 59,380 வரைக்கும் சேஃபர் ஜோன் ஆப்ஷன் செல்ல இருக்குது. கீழே வந்து 58,690 சேஃபர் ஜோன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நவம்பர் மந்தில் இருந்து டிசம்பர் மந்த் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15லேருந்து இந்த 58,700 லெவலுங்கிறது மல்டிபிள் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த லெவல் கீழே அங்கே எப்படி நிஃப்டியில் 25,700 கீழே பிரேக் ஆச்சுன்னா நெகட்டிவாக வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அது மாதிரி இந்த மல்டிபிள் சப்போர்ட் எக்ஸசிவாக பிரேக் ஆனால் நெகட்டிவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் சொன்ன இந்த 600 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே அடுத்த நெக்ஸ்ட் 2 டேஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி தான் செல் ஆன் ரைஸ் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். செல் ஆன் ரைஸில் ஃபாலிங் விஜ் பேட்டர்ன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிங் விஜ் பேட்டர்னில் இருக்குது. ஃபாலிங் விஜ் பேட்டர்னில் இருக்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்ட் போச்சுன்னா பவுன்ஸ் ஆகும்போது தான் ஃபோக்கஸ் பண்ணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகப்படும் 59,200. இது வந்து சென்டர் பிவோட் பாயிண்ட். இதுக்கு மேலே அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப் சைடில் சப்ஸ்டைன் ஆகி போகிறதுக்கான இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 59,900 டெசிசிவாக பிரேக் டவுன் பண்ணால் எகைன் 800 690 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் 59,200ங்கிறது சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ரைட்டிங் இருக்குது. 59,300 59,400 59,500 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 58,900 800 700ங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ளே 59,164லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனால் எகைன் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் டிகே தான் ஆகும். கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு செல் ஆன் ரைஸில் சப்போர்ட் எடுக்கும்போது திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி 59,000க்குள்ளே வருது அப்படின்னா அங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எகைன் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் டேரெக்டாக வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பிரேக் அவுட் பண்ணால் ஸ்கேல்ப்பு ரீடெஸ்ட் பண்ணால் திருப்பியும் இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் 59,300 இருக்குது. இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல திருப்பி ரிஜெக்ஷன் ஆகி செல்லிங் வந்தால் ஷார்ட் என்ட்ரி, டெசசிவ் பிரேக் டவுன் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணால் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியும் லோ ப்ரீமியமாக இருக்கனால அடுத்த அப்கமிங் டேஸ் இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைட்டாக வருது பார்த்துட்டு விக்ஸ் லோவாக இருக்க காரணத்தில் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.